வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டை சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இது வாசனைக்காக தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்குனா பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க. அது கூட பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டியும் போடாட்டியும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை அதிகமாக சாப்பிட்றவங்க ஒரு 3 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை அவங்க விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. நான் சாதத்துலேயுமே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல சூடான சாதத்தை இந்த முட்டை மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரப்பொடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.